ஹாய் தங்கமே. ஒரு சின்ன பதிவு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஹாய், உங்கள் நேம் என்ன, என்ன பண்ணுறீங்க, ஹாய் சிஸ்டர் இந்த மாதிரி பேசுகிறீங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரியலை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ நான் வேலைக்கு கிளம்புனா தான் என்னோடய தேவைகள் பூர்த்தியாகும். ஏன்னா எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், சில தேவைகள் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு சேட் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. இதெல்லாம் நம்ம ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டோம்னு எனக்கும் தெரியலை. என்றைக்குமே நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிற முடியும். இதில் கல்யாணம் ஆனவங்க கூட ஹாய் 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 ஹாய். ஏன் அதில் என்ன கிடைக்கும்? உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட உட்காந்து மன நிம்மதியாக பேசுங்க, உங்கள் குழந்தைங்க கூட விளாடுங்க. அதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்கும். என்றைக்குமே அவங்க தான் இருப்பாங்க. தேவையில்லாமல் யார்கிட்டேயோ ஹாய் என்ன பண்ணுற, நீ சாப்பிட்டியா, இப்படிலாம் கேட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ போய் நான் போய் உட்காந்து பேசினேன்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நான் போய் ஒன்று கடையை திறக்கணும், எனக்குன்னு வேலை இருக்குது. அதை பார்த்தா தான் என் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் உழைக்கிற காலத்திலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இப்படி இருக்கணும், இந்த பாதையை நோக்கி போகணும், நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படி சொல்லி நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் அந்த மாதிரி சேட் வேணாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா நீங்கள் இப்போ சாடிக்கு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் சேட் பண்ணி, ஏன்னா அந்த சேட் நான் எடுத்து பார்க்குறப்ப ஆசையோடு பார்ப்பேன், நமக்கு பிடிச்சவங்க யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அது ஒன்றுமே இருக்காது. அந்நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, எல்லாருமே பார்த்து